ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொள்கிற பொழுதே இன்றைக்கும் ஒரு அருமையான பெண்ணை குறித்து நம் வேதத்தின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒருவேளை ஏவாளின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், ரூத்தின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், அன்னாளின் வாழ்க்கையை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் என்னென்ன காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தேவதூதன் அவளை விட்டு போய் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தின் நிமித்தம் தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அந்த லூக்கா 1, 2, 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் நிதானமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி முதலாவது காபிரியேல் தூதன் அவளை வாழ்த்துற ஒரு வாழ்த்துதல் பார்க்க. திடீரென்று மரியாள் பார்க்கிறாரு, ஒரு தேவதூதன் வருகிறார், கிருபை பெற்றவளே என்று சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னோன்னே அவளுக்கு திடீர்னு என்ன சொல்கிறானா, அதெல்லாம் நினைச்சு என்ன செய்யறான், தன் யோசிக்கிறான், சிந்தனை பண்ணுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம யாரையாவது, நம்ம ஒரு ஏஞ்சல் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம என்ன செய்வோம், அடுத்த நிமிடமே எல்லாரிடத்திலும் போய், இப்படி ஒரு தேவதூதன் வந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் போய் சொல்ல முடியுமா, எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். ஆனால் மரியாளை பாருங்க, அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் சிந்தனை பண்ணினாள். அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பெண்களே, எப்பொழுதும் பின் புத்தின்னு சொல்லுவாங்க ஒரு உலகத்தார். தேவ பிள்ளை அப்படி இருக்கவே கூடாது. நம்மளால ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தாங்கவே முடியாது. உடனடியாக எல்லா இடத்துலையும் எப்படி சொல்றதுனால தான் அது நிறைய பின் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அநேகருடைய பொறாமைக்கு அது காரணமாய் மாறி விடுகிறது. நம்ம பெற்றுக்கொண்ட நல்ல அனுபவங்களோட நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற நல்ல அனுபவத்தை, சந்தோஷ காரியத்தில் போய் உடனடியாக நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்கிற அப்படின்னாலே அது அநேகருடைய பொறாமைக்கு அது காரணமாய் மாறி விடுகிறது. ஆனா தேவதூதன் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் மரியாளை பாருங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் சிந்திக்கிறாள். She was pondering. அது சிந்தனைக்குள்ள அவள் வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தேவதூதன் வந்து சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ கர்ப்பவாய், ஆவியானவரின் பலம் உண்மையில நிழலிடும், உன்கிட்ட பிறக்க போறது அது பரிசுத்தமாக இருக்கும், உன்னதமான தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவளுக்குள்ள ஒரு சந்தேகம், இது எப்படி ஆகும், புருஷனை அறிய திருமணம் ஆகலை. ஒருவேளை யோசேப்புக்கு அவள் நிச்சயப்படலாம் பட்டு இருக்கிறார், இந்த திருமணம் நடக்கல. இப்போ பாருங்க, இந்த மாதிரி அவளுக்கு எவ்வளவு ஒரு கலக்கம் இருந்திருக்கான் அல்லவா. ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவார்கள், அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாகி யோசேப்பு என்ன சொல்லுவான், திருமணமே இன்னும் ஆகலையே, நீ கர்ப்பவதி ஆவா என்று சொல்லப்படுகிறதே. ஆனா அதையும் அவ என்ன செய்யறான், தேவதூதன் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறான். எப்படி ஆகும் இப்படியெல்லாம்ட்டு. அப்பதான் தேவதூதன் சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை, நான் கடந்து செல்கிற பாதை யாராலையும் மாற்ற முடியாது, எல்லா இடத்திலும் நான் வெறுக்கப்படுகிறேன், தப்புறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்களுக்கு குறித்து அந்த வார்த்தை வருகிறது, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஒரு காரியத்தை மட்டும் அவரால் செய்ய முடியாது, மற்ற எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்ட்டு எந்த காரியமும் வேதத்தில் கிடையாது. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாம் செய்ய வல்லவர் அவர். அவர் சமூகத்துக்கு தான் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க.
அதுதான் மரியாள்கிட்ட சொல்லுறார் தேவதூதன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு. உடனடியாக மரியாள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கேட்ட உடனே நான் ஆண்டவருக்கு அடிமை. யாருடைய வாழ்க்கையெல்லாம் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடிமை என்று அடிமைக்கு ஒருவேளை அடிமைக்கு என்று சொல்லி அவனாக தானாக செயல்பட முடியாது. அவன் எஜமான் என்ன சொல்றானோ அதை தான் அவன் செய்யணும். இதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். அதை மிஞ்சி தன் சுய விருப்பத்தின்படி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் அடிமையின் அர்த்தம். இங்கே அப்படிதான் மரியாள் சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை. உலகம் வேற விதமா பேசினான், என் கணவர் என்ன நினைப்பாரு தெரியல, ஆனாலும் நான் யாருக்கு தான் அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற அந்த நோக்கத்தோட வச்சுக்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. யோசேப்பு கூட அவளை அவமானப்படுத்த விரும்பாம தள்ளிவிட நினைச்சார் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் ஒரு நீதிமான், யோசேப்பு நீதிமானா இருந்தார். ஆனா அவனுக்கும் தேவதூதன் அனுப்பப்பட்டு, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது அது தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறது பார்க்கிறோம். அதனால காரியங்களை அவரால் தான் மாற்றி அமைக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவளை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்ம அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கோமா? கர்த்தரை அறிந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவுக்கு நான் அடிமை என்று நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு வழியை நம்ம வைத்திருக்க கூடாது. இயேசுவுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கு வேணும். அவர் இங்க போச்சுனார்னு அங்க போனோம், இந்த இடத்துல பேச சொன்னார் இந்த இடத்துல பேசணும். அவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம், என்னை நான் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் எழுதுறார் அல்லவா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒவ்வொருடைய அனுபவம் அதுதான். நாம் நமக்காக வாழக்கூடாது, இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. மரியாளை போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அவங்களுக்கும் வயசான காலத்துல கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானனின் தாய். அவ எலிசபெத் வீட்டுக்கு போகிறார். எலிசபெத் வீட்டுக்கு போய் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. அந்த எலிசபெத்துக்கும் மரியாளும் சொந்தக்காரங்கள் என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபர்ஸ்ட் கசின் தான் யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், உறவின் முறையார்கள். எலிசபெத் சொல்றார், என் ஆண்டவருடைய தாயார் இடத்துல வந்தது என்ன, உன் வாழ்த்துதலை கேட்ட உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று சொல்கிறார். அப்ப அந்த மரியாள் தேவதூதன் மூலம் அந்த கிருபை பெற்ற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற அந்த பெரிய மேன்மை அவள் பெற்றுக்கொண்ட உடனே அவள் எலிசபெத்தின் வீட்டுக்கு போன பிறகு அவள் வாழ்த்துகிறாள் எலிசபெத்தை. ஆனா அந்த வாழ்த்துதல் சத்தம் கேட்ட உடனே எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே துள்ளிற்று. எவ்வளவு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. ஒரு தேவ சமூகத்திலிருந்து வரும்போது, தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. மோசே தேவ சமூகத்துல இரவும் பகலும் 40 நாள் இருந்தாரு. அவர் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா தேவ சமூகத்தை தரிசிக்கிற ஒவ்வொருடைய முகமும் பிரகாசிக்கும். தேவதூதர்கள் எல்லாரும் பிரகாசித்து தான் கொண்டு இருக்கிறாங்க. அதே விதமாக நம்ம தேவ சமூகத்துல நம்முடைய நேரங்களை செலவழிக்கும் போது நம்முடைய முகங்களும் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அதே விதமா மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போன உடனே அவருடைய வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க, அடிமையாய் தன்னை என்ன செய்யறாங்க, அர்ப்பணித்து கொண்ட ஒரு மரியாளை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு மரியாளின் கீதம் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய உயர்த்தி ஸ்தோத்தரித்து அவர்கள் பாடுகிற அந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம்.
என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள களி கூறுது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில களி கூறுகிறது. அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இன்னொரு காரியம், மரியாளுக்குள்ள இருந்த தாழ்மை. ஒருவேளை யூதர்கள் என்ன செய்வார்களா, இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்கிற அந்த ஏசாயால 9 சொல்லப்பட்ட இது ஒரு கன்னிகை கற்பையாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவா என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும் தெரியும். யூதர்கள் இந்த தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா கன்னி பெண்கள் என்ன செய்வாங்களா, என் வயிற்றில் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை அப்படியாய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்களாம். அப்படிதான் அதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மரியாள் தாழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. முதலாவது தேவதூதன் சொன்னதை குறித்து ரொம்ப மற்றவங்கள்ட்ட போய் தம்பட்டம் அடித்து பெருமை பாராட்டுறதுபடி மனதில் வச்சு சிந்தனை தீர்த்தாங்க. 2வது ஆண்டவருக்கு அடிமையின் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட காணப்பட்ட குணம் தாழ்மை. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவதூத சேனை வந்து, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக, இதோ கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை முன்னணியை சுற்றி கிறிஸ்தியருக்கு காண்பீர்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு மேய்ப்பர்கள் உடனே பரப்பிட்டு செல்கிறாங்க. கர்த்தரால் சொல்லப்பட்ட அந்த சங்கதியை கேட்டு பெத்லெகேமுக்கு போகிறாங்க. அங்கே மரியாளையும் அந்த பிள்ளையும் கண்டு வணங்குறாங்க. இப்போ மரியாதை சொல்லியிருப்பாங்க, இப்படி எங்கிட்ட தேவதூதர்கள் வந்து சொன்னார்கள், அதனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அங்கே வேதம் சொல்கிறது, மரியாளோ இதையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். இதான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மனதில் வைக்கிற ஒரு காரியம். பெண்களை பற்றி சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை சொன்னா அவங்களால ரகசியத்தை காக்கவே முடியாதுன்னு சொல்லி உடனடியாக மற்றவங்ககிட்ட சொல்லிட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நான் ஒரு ஆலயத்தில் ஒரு பெண்கள் பண்டிகைக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கேம்ஸ் நடத்தினாங்க. நிறைய 500க்கு மேற்பட்ட பெண்கள் வந்திருந்தார்கள். அப்போ அந்த குருவானவரின் மனைவி என்ன செய்தாங்கன்னா, முதலாவது உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரியோட காதில் போய் ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க அதை கேட்டு அடுத்தவங்ககிட்ட சொல்லணும். இப்படியே எல்லாருக்குள்ளும் வந்து கடைசியாக யார் சொல்கிறாங்களோ, கடைசியாக யார் காதில் சொல்லப்படுகிறதோ அவங்க வந்து அதை சொல்லணும். பார்த்தீங்கன்னா இவங்க அவங்ககிட்ட சொன்ன காரியம் ஒன்று, கடைசியில் வந்து சேரும்போது அவங்க சொன்னது வேற ஒரு காரியம். வசனத்தை தான் சொன்னாங்க, வசனமே மாறி மாறி வித்தியாசமாய் வந்து சேர்ந்தது. இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தட்ட போய் ஒரு ரகசியத்தை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்குறவங்க அடுத்தடுத்த நானும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு பெரிய கதையை அங்கே சிருஷ்டித்துருவாங்க. கடைசியில் இவங்க சொன்னவங்களுக்கே வரும், உனக்கு தெரியுமா அந்த ரகசியம் என்று சொல்லி. ரகசியம் என்று தெரிந்தே இப்படி சொல்லுவார்கள். அவங்க சொன்ன காரியமே பலதரப்பட்ட விதத்தில் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பறந்து இவங்ககிட்ட வந்து சேரும். அதனால தான் பெண்கள்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. சேட்டர் பாக்ஸ் உடனே எல்லாட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன மரியாதை போல எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுகிறவளை நம்ம காணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பேசலாமா பேசக்கூடாதா, இதை பேசினா அதனால பின் விளைவுகள் வருமா, நான் பேசுறதுனால யாருக்காவது பாதிப்பு ஏற்படுமா, இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். டக்குன்னு என்னத்தையாவது யாராவது எதை சொல்லிட்டா பேசுறதுனால தான் அநேகருடைய வாழ்க்கையை நம்ம மூலம் புண்படுத்த விட்டு விடுகிறது அல்லவா. மரியாதை பாருங்க, நிதானமாய் எல்லாவற்றையும் மனதில் வைத்து. பேப்பரில் இவ்வளோ பெரிய சங்கதியை சொல்றாங்க. ஒரு தாய் எவ்வளவு உடனே அவளால் இருக்க முடியாது அல்லவா. எல்லாட்டையும் போய் என் பிள்ளையை குறித்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது என்று சொல்லி எவ்வளவாய் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. தன் இருதயத்தில் வைத்து என்ன செஞ்சாங்க, சிந்தனை பண்ணினார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா
ஆண்டவருக்கு அப்போ 12 வயசு ஆகுது. எருசலேம்ல பஸ்கா பண்டிகைக்கு எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. ஆண்டவரும் தாய் தகப்பனோடு போறாங்க. அங்க போய் அந்த பலியெல்லாம் செலுத்தி விட்டு திரும்பி வரும்போது இயேசுவும் அந்த கூட்டத்துல இருப்பாருன்னு சொல்லி அவருடைய தாயும் தகப்பனும் யாராவது சொந்தக்காரங்க கூட வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா கலிலேயால இருக்கிறாங்க. கலிலேயிலிருந்து எருசலேமுக்கு நடந்து போனோம். அப்போ அங்க அந்த கூட்டத்துல இருப்பாருன்னு சொல்லி அவங்கள வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்தப்பறதான் மகனை காணவே என்று தேடி பார்க்கிறார்கள். திரும்பியும் எருசலேமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தட்டியா கேட்டுட்டே போயிருப்பாங்க அல்லவா, இயேசுவை பார்த்தீங்களா, இயேசுவை பார்த்தீங்களான்னு. கடைசியில திரும்பவும் போய் தேவாலயத்தில் தேடும்போது அவர் யார் கூட இருக்கிறாரு? வேத பாரகர் ஆசாரியர்கள் கூட உட்கார்ந்து பிதாவாகிய தேவனை குறித்து சம்பாஷித்துக் கொண்டு இருக்கிறார். யோசேப்பும் மரியாளும் போய் கேட்கிறாங்க, ஏன் எங்களை விசாரப்படுத்தினாய்? நாங்கள் விசாரத்தோடு உங்களை தேடினோமே, உன்னை காணுமே தேடினோமே என்று சொல்லும்போது உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நான் என் பிதாவுக்கு அடுத்த இருக்க வேண்டாமோ என்று சொல்கிறார். உடனே இந்த வார்த்தையும் மரியாள் யோசித்து பார்க்கிறாங்க. ஏன் இது சொன்னார்? ஏன்னா அங்க போனா வேத பாரட்டெல்லாம் ஆண்டோடைய காரியத்தை சொல்லி தடுத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவு விவரமா எல்லா காரியமும் அவர் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஏன் என்ன தேடினீங்க? நான் என் பிதாவுக்கு அடுத்த இருக்க வேண்டாமோ? அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க, இது நம்முடைய மகனா இருந்தாலும் இவர் தேவகுமாரன் என்று சொல்லி. அந்த இடத்துலயும் பாருங்க, மரியாள் இதையெல்லாம் தன் இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணினாள். அந்த இடத்துல அவ பெருமைப்படவே இல்லை, எல்லாட்டும் போய் சொல்லிட்டு இருக்கவில்லை. தாழ்மையோடு ஏன் இதை சொன்னார் என்று சொல்லி ஒரு தாழ்மையோடு என்ன செய்யறாங்க, அதையும் மனதில் வைத்து சிந்தனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு ஒரு நற்குணம் தெரியுமா? பெண்களாகிய நமக்குள்ள இருக்க வேண்டிய அந்த காரியம் அதுதான். இருதயத்துல வைத்து சிந்திக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். எந்த காரியமானாலும் பேசுவதற்கு முன்பாகவும் செயல்படுவதற்கு முன்பாகவும் அதை குறித்த ஒரு யோசனை நமக்கு வர வேண்டும். இதை செய்தா இது எப்படி பின்விளைவை கொண்டு வரும் என்று சொல்லி. மூன்றாவது, நீங்க இந்த மரியாதை குறித்து பார்க்கும்போது யோவான் தான் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் அந்த கானாவூர் திருமண வீட்டுல மரியாதை பார்க்கிறோம். இயேசுவின் தாயும் அங்கே அழைக்கப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த திருமண வீட்டிற்கு சிஷ்யர்களோடு இயேசுவோடு கூட மரியாளும் போயிருந்தாங்க. திராட்சரசம் இல்லாம போகுது. உடனே அங்கிருந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாளுக்கு இதுவரைக்கும் அவங்களும் எந்த அற்புதத்தையும் அவங்க பார்க்கல. ஆனா இயேசுவை அவர்கள் ஒருவேளை கவனித்துக் கொண்டே வந்திருப்பார்கள். தன் மகனை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. கட்டாயம் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று அவர்கள் அறிந்திருப்பாங்க. அதனால அந்த வேலைக்காரர்கள் அவங்க சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள். உலக மனுஷர்களை போல நினைச்ச காரியம் பேசினது எல்லாவற்றையும் உடனே நடக்கிறவர்கள் அல்ல. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். எந்த காரியத்துக்கு நம்ம முடிவெடுத்தாலும் நம்ம முடிவு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த முடிவில் அவர் பிரியப்படுவாரா? நான் இருக்கிற ஸ்தானத்துல இருந்தார் என்று சொன்னால் அவர் இந்த காரியத்தை எப்படி செய்வார் அப்படி நீங்க கேட்கும்போது அவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஆனா திட்டமா யோசித்து கொள்ளுங்க. இது கர்த்தர் கொடுக்கிற சித்தம் என்று அறிந்து கொள்ளுங்க. அதன்படி நீங்க அந்த வழியில கரெக்டா நீங்க போகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது அங்க பார்க்கிறோம். மரியாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வேலைக்காரரை நம்ம பாராட்ட வேண்டும். ஏன்னா வேலைக்காரத்தை பட்டு ஆளு சொல்றாரு, ஜாடியில தண்ணீர் நிரப்புங்கிறாரு. தண்ணீர் நிரப்பி வந்தோன்னா கொண்டு போய் இதுல பரிமாறுங்கிறாரு. ஒருத்தராவது கேட்ட மாதிரி தெரியல. தண்ணியை கொண்டு எப்படியா பரிமாற முடியும்? அப்படியே ஆனா பாருங்க, அந்த தண்ணீர் என்னதான் மாறி இருந்துச்சு, திராட்சரசமா மாறி இருந்துச்சு. அது ஏன் மாறி இருக்கும் தெரியுமா? அவங்களுடைய கீழ்ப்படிதல்னால்தான். இயேசுவின் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து போறாங்க.
பரிமாற போகும்போது அந்த தண்ணீர் என்னதான் மாறி இருக்கிறது? திராட்சரசமாய் மாறிட்டு. அந்த அற்புதத்தின் நிமித்தம் அநேகர் ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தாங்க, விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வெளிப்படுத்துவதாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் இது கர்த்தருக்கு பிரியமானதா, பிரியம் இல்லதா, இதை பேசலாமா பேசக்கூடாதா என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லா காரியத்திலும் நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிற நிலைமையில நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பெண்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த காரியத்தை குறித்து, பிள்ளைகளின் மேன்மையா இருக்கலாம், கணவரின் வேலை காரியங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல மட்டும் அதை குறித்து சொல்லி அவர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாய் நாம் மாற வேண்டும். எல்லாவற்றிலும் முதன்மையாய் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வைக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் வைக்கிறார். சோர்ந்து போய்விடாதீர்கள். மனதில் வைத்து சிந்தனை பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு என்ன வழியை காண்பிக்கிறாரோ அதன்படி செய்யும்படியாய் அவருக்கு நீங்க அடிமையாய் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் மரியாதை பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த 120 பேர் ஆண்டவர் உயிரோடு எழுமை பரலோகத்துக்கு போன பின்பு சீஷர்களோடு கூட அந்த 120 கூட சேர்ந்து அவங்களும் மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது மரியாதை அங்க இருந்தாங்க. மேல் வீட்டறையில அவங்களும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்குள்ள பெருமை இல்லை, என் மகன் தானே, இவர் என் மகன் தானேன்னு சொல்லல. அவருக்கு வேணா என்ன தேடி வரட்டும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்களும் அவர்களோடு இணைந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை. என் பிள்ளைதான் உலக ரட்சகர் என்று அறிந்திருந்த போதிலும் தன்னை அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. மரியாதை என்ற வாழ்க்கையில இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அழைப்பு அங்க கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். தூதன் சொன்னதை ஒவ்வொன்றும் யோசித்து பார்த்தார்கள். கொஸ்டினை தூதன்ட்டே கேட்டாங்க, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்டாங்க. தூதனால் அவர்களுக்கு விலைக்கு காண்பித்தார். வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் சொன்னார். அதான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தது மட்டுமல்ல, எலிசபெத்தை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாய் மாறி இருந்தது. எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளுகிற அளவுக்கு அவங்க தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு அங்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மேய்ப்பர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளும் போது மேய்ப்பர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு இது எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணாத அமைத்தார்கள். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதோ, என்னுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாய் மாறி போனார்கள். அது மட்டுமல்ல, எருசலேம் தேவாலயத்துல அவர் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டாமோ என்று சொல்லி எல்லாரும் கூட உட்கார்ந்து, வேத பாரர் எல்லாரும் கூட உட்கார்ந்து அவர் பேசுவதை கண்டு தாய் தகப்பன்மார் அவரை அழைத்த போது அப்பொழுதும் அவர் சொல்றார், ஏன் விசாரத்தோட தேர்ந்தீங்க, நான் என் பிதாவுக்கு அடுத்தையில இருக்க வேண்டாமா என்று நீங்க அறியீர்களா என்று சொன்ன உடனே அதையும் அந்த தாயார் ஏன் இப்படி சொல்கிறார் என்று சொல்லி தன் இருதயத்துல வைத்து அவர்கள் என்ன செஞ்சார்களாம், சிந்தனை பண்ணினார்கள். இதுதான் ஒரு பெண்களுக்கு வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு குணம். எந்த காரியத்தை இருந்தாலும் மனதில் வைத்து அதை சிந்திக்கணும். இதை பேசலாமா பேசக்கூடாதா, இங்க போகலாமா போகக்கூடாதா, இது சரியா தவறா என்று சொல்லி முதல்ல யோசிக்கிறவர்களாய் சிந்தித்து செயல்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லார்கிட்டும் பெருமை பாராட்டுவர்களாய் ஒரு காலம் நம்ம காணப்படவே கூடாது. இதுதான் நம் மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். மேன்மையான காரியங்களை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார்.
அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது போலப்பா, எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்பா ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி, என் சுய சித்தம் அல்ல தேவ சித்தமே என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. எந்த காரியமும் ஆண்டவரே சிந்தித்து செயல்பட, மனதில் வைத்து சிந்திக்க உதவிச்சிங்கப்பா. மரியாளை போல கர்த்தாவே ஆண்டவரே புகழ்ந்து பேசும்போது ஆண்டவரே அதை குறித்து ஆண்டவரே பெருமை பாராட்டி தெரியாதபடி சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கூட கர்த்தாவை மனதிலே வைத்து சிந்தனை பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்கோடு நாங்கள் வாழ உதவிச்சீங்கப்பா. அவர் திருமண வீட்டில் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் செய்யும்போது அற்புதம் நடைபெறும் என்பதை கண்டு கொண்டார்களாப்பா. அவர்கள் சொன்ன விதமாக ஆண்டவரே அந்த வேலைக்காரர்கள் தண்ணீர் மொண்டு வைக்கும்போது அங்கே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதே அப்பா. இந்த குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் உதவிச்சிங்கப்பா. உமக்கே அடிமையாக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறதப்பா. எல்லாம் உங்களால் கூடும் என்கிற அந்த உணர்வோடு செயல்படுதலப்பா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை மட்டுமே நாங்கள் செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவிச்சிங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே மரியாளின் வாழ்க்கையோடு இருந்து இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேதத்தை வாசிக்கும் போது, இந்த பகுதியில் நாங்கள் வாசிக்கும் போது வேதம் இன்னும் என்ன எது எங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவிச்சிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை இது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.